ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானிய சத்து மாவு. சிறுதானிய சத்து மாவு எப்படி ரெடி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து 23 வகையான பொருட்களை கொண்டு இந்த சிறுதானிய சத்து மாவு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா பொருளுமே 100 கிராம். இப்போ பாதாம், முந்திரி, ஏலக்காய் மட்டும் 25 கிராம். மற்ற எல்லாமே 100 கிராமில் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட வந்து சிறுதானிய சத்து மாவு மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான மாவு வகைகள், மசாலாக்கள் எல்லாம் இருக்குது. எங்களோட வாட்ஸ்அப் வேணுங்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே வந்து நாங்கள் வந்து கழுவி வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே 100 கிராம் கழுவி காய வச்சு எடுத்து தான் மறுபடியும் தான் வறுக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிர் வகைகள்லாம் வந்து வயலில் விளைஞ்சி வரும்போது அதை வந்து களத்தில் போட்டு காய வைப்பாங்க. அதனால் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம கழுவி காய வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு முதல்ல 100 கிராம் பாசிப்பயிரை முதல்ல நல்லா வறுப்போம். பச்சை பயிறு அது வறுத்து கொஞ்சம் நல்ல கலர் மாறணும். இல்லைன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும். அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதே கடாயிலே எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கிடலாம். அப்புறம் சுண்டல், அந்த 100 கிராம் சுண்டலை போட்டு வறுக்கணும். அந்த 100 கிராம் சுண்டல் நல்லா அது கொஞ்சம் நல்ல கடாய் ஆல்ரெடி ஏற்கனவே சூடாக இருக்கிறனால எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு போட்டு வறுத்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சோளம், இது பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வறுக்கணும். பச்சை பட்டாணியை போட்டு வறுத்து அதுவும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். பச்சை பட்டாணிலாம் வந்து ஒரு மாரி இருக்கும். சவக்குன்னு இருக்கும். அதனால் ஓரளவு நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். கடாய் நம்ம சூடாக இருக்கிறனால ஈஸியாகவே சீக்கிரம் எல்லாத்தையுமே வறுத்தரலாம். இது வந்து கொள்ளும், ராகியும் ஒன்றா சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். கொள்ளையும் ராகியும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்து இப்படியே நல்லா 2, 3 தடவை கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷமாவது வறுபடணும். நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி வறுபட்டவுடனே எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் ஒன்றா எடுத்து தட்டிடணும். இது வந்து வெள்ளைச்சோளம். நீங்கள் மக்காச்சோளம் போடணுன்னாலும் போடலாம். நான் வெள்ளைச்சோளம் போட்டிருக்கேன். நீங்கள் மக்காச்சோளம் வாங்கி போடணுன்னாலும் போடலாம். சோளம் பொதுவாகவே நல்லா ஒரு பூ மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வறுத்தா நல்லாயிருக்கும். வாசனையாக இருக்கும். சோளம் பொரிஞ்சது இதுங்கிறது வறுத்தும் போது. அதனால் அந்த சோளம் பொரியுது சடன்னு பொரிஞ்சிடும். ஒன்று பொரிய ஆரம்பித்தாலே அடி ஒன்றா எல்லாமே பொரிஞ்சிடும். அந்த பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து அதில் தட்டிடணும். தட்டிட்டு அதுக்கப்புறம் கோதுமை 100 கிராம் கோதுமை அதையும் போட்டு வறுக்கணும். அந்த கோதுமை வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். கொஞ்சம் சுக்கு வந்து இப்படி முழுசாக போடக்கூடாது. நல்லா தட்டி தான் போடணும். எல்லாத்துக்குமே ஒரு சுக்கு போடுறது நல்லது. இந்த தானியங்களுக்கு ஏன்னு கேட்டால் கொஞ்சம் டைஜஷன் ஆகும். அதனால் வந்து சுக்கு அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா வறுபடாது அது. அதனால் லேசாக அந்த இஞ்சி தட்டத்தை கல்லை வச்சு கொஞ்சம் தட்டிட்டு அதனே தட்டணும். 100 வேர்க்கடலை நீங்கள் பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்துக்கலாம். ஏன்னா வறுத்த வேர்க்கடலை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் பாதாம், ஏன்னா ஒரு 25 கிராம் பாதாம். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் பாதாம். 50 கிராம் பாதாம் போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். கடன்னு வறுக்கணும். சட்டி சூட்டுலேயே நம்ம எல்லாம் அப்படியே வறுத்து சிம்மிலே வச்சு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். ஒரு 25 கிராம் முந்திரியும் ஒன்றா வறுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக வறுத்து போடணும்னாலும் நீங்கள் தனித்தனியாக வறுத்து போட்டுக்கலாம். ஆனால் எந்த பொருளுக்குமே ஆயில் சேர்த்து வறுக்கக்கூடாது. ஒரு கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 50 கிராம் போதும். மற்ற தானியங்கள்லாம் 100 கிராம். கடலைப்பருப்பு வந்து நம்மளுக்கு ஒரு 50 கிராம் வரும். பருப்பு வகைகள் எதுவுமே நம்ம அதில் சேர்க்கறது இல்லைங்கிறனால கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 50 கிராம் போதும். மற்றெல்லாம் 100 கிராம் சேர்க்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் போல் பொரிகடலை ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வறுத்த பொரிகடலை தான். நம்ம அதை லைட்டாக வறுத்தா போதும். பொரிகடலை ஒரு 100 கிராம் சேர்த்து அதை லைட்டாக வறுக்கணும். அப்புறம் சாமை, திணை, வரகரிசி, அந்த மாதிரி குதிரைவாளி, இந்த 4ஐயும் 2 ஒன்றா போட்டு வறுத்துக்கிடலாம். அதுவே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சைஸ் வாரியத்தில் அது ஒரே மாதிரி தான் தெரியும். கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதை 4ஐயுமே ஒன்றா போட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இது வந்து கருப்பு கவுனி அரிசியும் சிவப்பு சம்பா அரிசியும் ஒன்றா போட்டிருக்கேன். அரிசி பொதுவாக வறுத்தாலே நல்ல பொரியும். இந்த பொரியிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இந்த மாதிரி வருதில்ல அரிசி வந்து வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சால் தான் அரிசி வாசனையாக இருக்கும். அந்த அரிசி மாவு பொரியாமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனையாக இருக்கும். இது வந்து சவ்வரிசி. நான் வந்து குண்டு சவ்வரிசி வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் பொடி சவ்வரிசி வேணாலும் பொடி சவ்வரிசி போட்டுக்கலாம். அதுவுமே வறுத்தா ஒரு மாதிரி இந்த வறுக்கும்போது எப்படி வருதோ அதே மாதிரி அந்த பொடி சவ்வரிசி வரும். வறுக்கும்போது அந்த பொரிய தான் செய்யும். அதனால் நான் வந்து இப்போ மாவு சவ்வரிசி வாங்கியிருக்கேன். நீங்கள் பொடி சவ்வரிசி வாங்கினா பொடி சவ்வரிசி வாங்கி போட்டுக்கலாம். ஒரு 10 கிராம் ஏலக்காய், வாசனைக்கு வேண்டி ஒரு 10 கிராம் ஏலக்காய் போட்டு
நல்லா கொஞ்சம் அந்த வறுபடுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அது கொஞ்சம் நேரம். ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படி வறுத்தா போதும். வறுத்து எல்லாத்தையும் மொத்தமா ஒரே பாத்திரத்தில தட்டி நல்லா ஆற வைக்கணும். ஃபேனில் ஆற வச்சுட்டு மிஷினில் கொண்டு பொடிச்சிட்டு வந்தீங்கன்னா சத்து மாவு ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வேணுங்கவங்க எங்கள்ட்ட இருக்குது. எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.